السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأزواجه وأتباعه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. فقال نبينا صلى الله عليه وسلم: الدال على الخير كفاعله أو كما قال عيسى. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சிறார்களே, தாய்மார்களே, இங்கே நாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சிறப்பு சொல்லி இருக்கிறான் என்பதை பற்றியும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பொன்மொழிகளை சொன்னார்களோ அதை சொல்வதற்காக வேண்டி நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். என்று நாம் மீளாது விழா என்பதாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். இந்த மீளாது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால் பிறப்பு என்பதுதான். மீளாது என்றால் பிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது முதல் மரணிக்கின்ற வரை அவருடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை சொல்லி காட்டுவதற்காக செய்யப்பட்டதா. சிலர் நினைக்கலாம், ஏன் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை சொல்லி காட்டுவதற்காக செய்யப்பட்டதா. சிலர் நினைக்கலாம், ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும், இதுல என்ன நன்மை கிடைக்கிறது, எதற்காக வேண்டி இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும், எதுக்கு மேல போடணும், லைட்லாம் போட்டிருக்கு, எல்லாரும் எப்ப வச்சிருக்கோம், எதுக்கு, இதில் என்ன நன்மை இருக்கிறது, நன்மை இருக்கிறதா இல்லையா, அதற்கு முதல்ல விளங்கிக்கிறோம். இதில் முழுமையாக நன்மை இருக்கிறது. இந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ் மலக்குகளிடத்திலே பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு இடத்திலே அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பற்றி பேசப்படுகிறதோ அங்கே சக்கீனத் என்ற அமைதி இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய மலாயிகத்துமார்கள் வானலோகத்தில் இருந்து இங்கே இறங்குகிறார்கள். யாராலும் மறுக்க முடியாது, உண்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டது. வானலோகத்தில் மலாயிகர்கள் எல்லாம் திரிந்து கொண்டிருக்கிறார்கள், சுற்றி இருக்கக்கூடியார்கள். எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறதோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகிறதோ அங்கே அவர்கள் இறங்குகிறார்கள். நாம் முதலிலே ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடும் போது சொல்கின்றார், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. நானும் என்னுடைய அமரர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கின்றோம். ஆகவே மூமின்களாகிய நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும் என்பதால் ஒவ்வொரு மூமின் மீதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது கட்டாய கடமை. ஹுப்புன் நபிய்யு அலல் இன்சானி முஃபரதுன் வ ஹுப்பு அஸ்ஹாபிஹி நூரும் பிபுர்ஹான். ஒவ்வொரு மனிதனும்
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லியே ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவன் உண்மையான முஃமினாக ஆக முடியாது. எல்லாம் ஒரு முறை ஸலவாத்து சொல்லுங்க, எல்லாரும் சத்தம் போடுங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சத்தம் போடுங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அப்புறம் எத்தனை ஓதணும்? 3 தடவை ஸலவாத் ஓதினோம். இதனுடைய பிரதிபலம் என்ன? அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒரு மனிதன் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொன்னான் என்று சொன்னான், அவன் மீது அல்லாஹ் 10 ரஹ்மத்தை செய்கிறான். இப்ப ஸலவாத் ஓதணுமா? எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறோம்? எல்லாரும் ஸலவாத் ஓதணும். இந்த ஸலவாத்தினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பானாக. இந்த புனிதமிக்க இந்த மஜ்லிஸின் பொருட்டால் அல்லாஹ் நம்மளுடைய எல்லா ஹலாலான தேவைகளையும் பூர்த்தி செய்வானாக. இதற்கெல்லாம் யார் உறுதுணையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வளமையும் அல்லாஹ் கொடுப்பானாக. இப்ப இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் சொல்லப்படுகிறது. நாம் ஸலவாத் ஓதுகிறோம். ஏன்னா இது அல்லாஹ் சொல்ல செய்தி. உலகத்துல எல்லா அமல்களும், உலகத்துல உள்ள எல்லா அமல்களும் இருக்கு. தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்யறோம், எல்லா அமல் இருக்கு. இந்த எல்லா அமல்களிலேயும் மக்பூல் மர்தூத் என்று 2 விஷயங்கள் இருக்கிறது. இன்னமெல்லாம் ஆளுவின்னியாத், உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதன் பிறகாதான் உங்களுடைய அமல்கள் எல்லாம் சீகரிக்கப்படுகிறது. என்ன நல்லபடியா இருந்தா, தூய்மையான எண்ணத்தோடு இருந்தோம் என்று சொன்னால், இக்லாஸோடு நாம் தொழுதோம் என்று சொன்னால், அந்த தொழுகைக்கு அல்லாஹ் அதிகமான சவாபை கொடுக்கிறார். அது நம்ம எப்பவும் கேள்விப்பட்ட விஷயம். உள்ளச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படது, நிராகரிக்கப்படக்கூடியது 2 விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீது சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்திற்கு மட்டும் அல்லாஹ் மக்பூல் என்ற ஒரு அந்தஸ்தை மட்டுமே வைத்திருக்கிறானே தவிர மர்தூத் நிராகரிக்கப்பட்டது என்று பேச்சே இல்லை. ஏன் எல்லா அமல்களும் மனிதனை தான் எல்லாம் என்ன செஞ்சான்? தொழுவ சொன்னான், நோன்பு பிடிக்க சொன்னான், ஹஜ் செய்ய சொன்னான், ஜகாத் கொடுக்க, நல்ல மல்க சொன்னான், தான தர்மம் செய்ய சொன்னான். எல்லா அமல்களும் என்ன சொல்றான்ல, மனிதர்களே நீங்கள் செய்யுங்கள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதுறது மட்டும் என்ன செஞ்சான்? நான் செய்யறேன், என்னுடைய அமரர்கள் செய்கிறார்கள், அதனால நீயும் செய்யணும். அப்ப அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு அமலை நம்மின் மீது திணித்திருக்கிறான் என்று சொன்னால் அது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சொல்லக்கூடிய ஸலவாத். அந்த நபியை பற்றி இன்று நாம் புகழ்ந்து பேசுகின்றோம். அவருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை இன்று சொல்லித் தருகிறோம். இது தெரியும் என்பது ஒவ்வொரு மனிதனின் கட்டாய கடமை. ஒரு நேரம் இருந்துச்சு, ஒரு பிள்ளை அழைச்சு ஒரு பையனை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்டால் சொல்வார். இந்த மேடையிலேயே ஒரு பையன் நம்ம கூப்பிட்டு கேட்போம், தம்பி இங்க வாங்க, வாங்க வாங்க, சும்மா வாங்க, நமது நபி யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய தகப்பனார் பேர் என்ன? என்று ஒரு சின்ன உதாரணத்துக்காக அந்த பையன் அழைச்சேன். நம்முடைய நபியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பனார் பெயர் என்ன தெரியவில்லை, தாயார் பெயர் தெரியவில்லை, பாட்டனார் பெயர் தெரியவில்லை. இங்க அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஒரு நேரத்திலே மத்தது மதரசாவிலே எதுக்காக சொன்ன இந்த கூட்டம் எதுக்கு நடத்தன அப்படிங்கிறதுக்கு சொல்லி வரேன். ஒரு நேரம் இருந்தது. அந்த நேரத்தில் கண்ணியத்திற்குரிய
காரணம் செய்யலாம். அவங்க என்ன செய்வாங்கன்னா பள்ளிக்குள்ள வரும், நாங்கள் சின்ன பிள்ளை ஒரு நேரத்தில் வந்து சொல்லி கொடுப்பாங்க. எங்கள் நைனார் முகமது நபி மக்கத்தில் பிறந்து 40வது வயதிலே நபி பட்டம் பெற்று மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். 63வது வயதிலே அங்கே வஃபாத்தானார்கள், அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவருடைய தந்தை பெயர் அப்துல்லா, பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப், அவருடைய பாட்டனார் பெயர் அப்துல் மனாப், தாயார் பெயர் ஆமினம்மாள், ஆமினா. இது என்ன செஞ்சாங்க அப்ப சொல்லிட்டாங்க, அப்ப தெரியும். இப்ப யாருக்காவது தெரியுதா உங்க பிள்ளைங்களுக்கு? தெரியல. ஆண்ட்ராய்டு போனை கையில கொடுத்து என்னென்ன செல்போனை சொன்னாங்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியுது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் தந்தையருடைய பெயர் கூட தெரியவில்லை என்பதை நாம் மிக வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால் நான் சொல்கின்றேன், இந்த இப்படிப்பட்ட கூட்டத்தின் காரணமாக அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் பெயர், தந்தை பெயர், பாட்டனார் பெயர், அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் விளங்குவது மிக எளிதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கூட்டங்களை எல்லாம் கியாமத் நாள் வரை நடத்தி தருவானாக. யாரும் நினைச்சுக்கிறவனா இதனால இந்த நன்மை இல்லை என்பதாக? எல்லாத்துக்கும் நன்மை தருவான். மனுஷர்ல கூப்பிடுவான், இல்லன்னு இல்ல. தலைவரா இங்க வாங்க, தலைவரா நீங்க செயலாளரா அப்படிலாம் எல்லாம் வாங்க, இங்க வாங்க, உணவு தெரிவிக்கிறீங்க. மீளாதுல நடத்துனீங்களா? நடத்துறேன். ஏன் நடத்துனீங்கன்னு கேட்க மாட்டோம். அங்க என்ன பேசுனாங்க, என்ன நடந்துச்சு? அங்க என்னை பற்றி, என்னுடைய ஹபீபை பற்றி பேசப்பட்டது, அவரின் மீது ஸலவாத் சொல்லப்பட்டது, என்னுடைய அருள் அங்கே இறங்கியது. இங்கிருந்து மலாயிக்கத்துகள் அங்கே வந்தார்கள். நான் ஒரு இடத்திலே கேட்டேன், எங்கிருந்து வருகிறீர்கள்? ஹதீஸ்ல வருது, இந்த ஊரிலே இந்த இடத்திலே அல்லாஹ் உன்னை பற்றி, உன்னுடைய தூதரை பற்றி பேசப்பட்டது, அவர்களுடைய கலாமை பற்றி பேசப்பட்டது, உன்னுடைய நபியை பற்றி பேசப்பட்டது, அங்கிருந்து வருகின்றோம் என்பதாக. உன்னுடைய நபியின் மீது ஸலவாத் சொல்லப்பட்டது, அங்கிருந்து வருகிறோம் என்பதாக. அல்லாஹ் சொல்றான். எதனால அவங்க ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களா? என்னைய பார்த்திருக்காங்களா? இல்ல. ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு சஹாபி கேட்கிறார்கள், வந்தவர், யா ரசூலுல்லாஹ், நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன், உங்களோட சொர்க்கத்தில் இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், சரிப்பா என் கூட சொர்க்கத்தில் இருக்குன்னு ஆசைப்படல, அதுக்கா என்ன அமல் செஞ்சு வச்சிருக்கா? ஒரு இடத்துல என்ன அமல் இருக்கிறது என்பதாக கேட்கிறார்கள். அதற்கு அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அதிகமாக தொழுகவில்லை, நோன்பு நோக்கவில்லை, தான தர்மங்கள் செய்யவில்லை, என்றாலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் பிரியப்படுகிறேன், என்னை உள்ளத்திலே அவர்கள் முகப்பத் வைத்திருக்கிறேன் என்பதாக. இதற்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மன் அஹப்ப, யார் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நீங்கள் சொர்க்கத்திலே இருக்கிறீர்கள் என்பதாக. இந்த கூட்டம் எதுக்கு? ரசூலுடைய நேசத்தை காட்டுவதற்காக உள்ள கூட்டம், அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய கூட்டம், அவர்கள் மீது அல்லாஹ் ரசூலுடைய கலாமை எடுத்து சொல்லக்கூடிய கூட்டம். இப்ப இந்த மலாயிக்கத்துகள் அங்க போகிற நேரத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருங்கள், யாரெல்லாம் இங்கு வந்திருந்தார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருக்கிறீங்க. அப்ப சில மலக்கு சொல்லுவாங்க, யார சொல்லுங்களா, யாரெல்லாம் அவங்க பயான் கேட்க போகல, என்ன அங்க நாசா கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க, சாப்பிட போனாங்க. அவங்களும் அந்த மஜ்லிஸிலே இருந்தார்கள் அல்லவா? பயான் கேட்க நல்ல இடத்துல போகலன்னு வச்சுக்கிறோம், ஏதோ நாசா இருக்கிற வாங்க போனாங்க, சரி ரைட் ஸ்டைல். அவங்களும் இந்த மக்களோடு கலந்திருந்தார்களே, அவர்களையும் நான் மன்னிக்கிறேன் என்பதாக சொல்கிறார். பேசினால் பேசிக்கொண்டே போகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு தந்தது மிக பெரும் மாபெரும் அருள்படையாக அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நம்மை அழைக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான முஹப்பத்தை நாம் வைத்தோம் என்று சொன்னால்
அப்பொழுதுதான் நாம் பரிபூர்ணமான மூமினாக ஆக முடியும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கையின் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சிறப்பு எந்த நபிக்கும் எந்த மனிதருக்கும் கொடுக்காத பல நிகழ்வுகள் இருக்குகள். இப்படிப்பட்ட கூட்டங்களிலே தான் ஒவ்வொரு செய்திகளாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏண்டா பெரும்பாலும் ஜும்மாவுக்கு வரும்போது என்ன செய்யறோம், எல்லாரும் லேட்டா வர்றோம். என்ன ஆயிடுது, அதுக்கு பயன் பண்ணி முடிச்சுட்டாரு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் புறப்பட்டு விட்டார்கள். இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த மலையின் மீது ஏறுவார்கள். ஒரு குகையில் என்ன செய்யறாங்க, ஏறுறாங்க மலையில. இப்படி மலையில் ஏறக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாறாங்கல்லிலே காலை இப்ப சாதாரணமா முள்ளுக்கெல்லாம் கடஞ்ச நம்ம என்ன செய்வோம், காலை அப்படி தத்தி தத்தி வச்சு போகல, உள்ளங்காலெல்லாம் விரல்களை வச்சு போவோம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாறையின் மீது நடக்கிறார்கள். இதை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் ஏறுவதோ பாறையின் மீது மலையின் மீது ஏறிக்கிறோம். நீங்க இந்த சூழ்நிலையில ஏறீங்கன்னா ஒரு சொல்லி கால் வலிக்கும். சரியா ஏறினாவா என்ன செய்ய முடியாது, ஒழுங்கா ஏற முடியாது. ஆனால் நீங்கள் பாறையின் மீது அறகுறையாக விரலை வைத்து ஏறுகிறீர்களே, ஒரு சமயம் கால் வலிக்கு விட்டதெல்லாம் என்ன செய்ய முடியும் என்பதாக கேட்கக்கூடிய நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், என் அருமை தோழர் அபூபக்கரே, என்னுடைய பாதச்சுவட்டை கண்டு எதிரிகள் நான் இங்கே இருக்கிறேன் என்பதாக அவர்கள் அடையாளம் கொண்டு கொள்வார்கள், அதற்காக நான் அப்படி நடக்குகிறேன் என்பதாக சொல்கிறார். நல்லா வழங்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாறையின் மீது ஏறுகிறார்கள். சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, என்னுடைய பாதத்தினுடைய அடிச்சுவட். சாதாரணமா நம்ம மணல் நடந்தா என்ன தெரியும், அச்சு விடும், அப்படி காவல் அச்சு. நம்ம நடந்து எவ்வளவு தூரம் போனோம்னா தெரிஞ்சுக்கணும், நாலு இந்த ஊரம் போயிருக்குங்கிறது. அந்த அச்சு எங்க போய் முடியுதா, சரி இங்கதான் ஆடுறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணின் மீது பாதம் வைத்தார்கள் என்று சொன்னால் பாதம் என்ன செய்யாது, பதியாது, அச்சு விழுகாது. பாறையின் மீது கல்லின் மீது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வைத்தார்கள் என்று சொன்னால் அந்த பாறையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பாதத்தினுடைய சுவடு அப்படி அங்கே விழும். அதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பாதம் நான் மணலிலே நடந்தேன் என்று சொன்னால் எது செய்யாது, பாதத்தினுடைய சுவடு மண்ணிலே விழாது. ஆனால் நான் பாறையின் மீது வைத்தேன் என்று சொன்னால் அந்த பாறையிலே என்னுடைய காலினுடைய அடிச்சுவடு விழும் என்பதாக அங்கே சுட்டி காட்டுகிறார். இந்த சம்பவம் நம்ம எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும், சொல்லுங்க பாப்போம். இப்படி பல்லாயிரக்கணக்கான பொக்கிஷங்கள் பொதிந்திருக்கிறது. அதை சொல்லக்கூடியதுதான் இந்த மீலாது நபி விழா என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல மக்களிலே ஆக்குகிறவனாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே நாம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.